நகைகள் வாங்கி ரீசேல் பிரைஸ் ஏன் குறையுதுன்னா அது ஒரு முக்கியமான பின்னணி இருக்கு. அந்த மிஸ்ட்ரியை சொல்ற கேட்டுக்கோங்க. ரீசேல் பிரைஸ் குறையுது காரணம் என்னன்னா டிசைன் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ், அது காரணம் இல்லைங்க. முக்கியமா நீங்க வாங்குற பெயின் கோல்ட் ஜுவல்லரிக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆனா ஸ்டோன் ஜுவல்லரி நீங்க வாங்கும் பொழுது ஃபேன்சி டிசைன்ஸ், ஹெவியா ஒர்க் பண்ண டிசைன்ஸ் வாங்கினா ஸ்டோன் சேர்த்த மாதிரி, அதாவது கால்குலேஷனே சரியா செக் பண்ணாம, ஸ்டோன் வெயிட் கோல்டு வெயிட் செக் பண்ணாம வாங்கின ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய லாஸ்களாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எப்பவுமே கோல்டு ஜுவல்லரி கொடுக்க வரும்போது உங்களுக்கு ஃபுல் காஸ்ட் ஃபுல் வேல்யூ வரணும்னா நீங்க ஸ்டோன் ஜுவல்லரி கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா நெட் வெயிட் கிராஸ் வெயிட் கால்குலேஷனை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வாங்கும்போது மினிமலிஸ்டிக் டிசைனாவும் சாலிட் கோல்டாவும் இல்ல ஸ்டோன் வெயிட் டீடைலா கொடுக்குற ஜுவல்லரி மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஃபா இருக்கும். சோ மக்களே, டிசைன் ஃபேன்சியா வாங்கினீங்கன்னா கடைசியில ரீசேல் பண்ணும்போது லாஸ்க்கு நீங்க ரெடியா இருக்கணும். சோ உங்க ரீசேல் அட்டம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆயிருக்கா, இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நடந்திருக்கான்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்குற ஸ்டோரி யாராவது சில பேருக்கு யூஸ் ஆகும். என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க.